அதாவது ஒருத்தரை பிடிக்கிறது அப்படிங்கிறதுல தப்பு கிடையாது. அதாவது ஒரு நடிகர் இருக்கார் பிடிக்குது, அல்லது ஒரு நடனம் அங்கே இருக்காங்க. இப்போ நான் கல்லூரியில் படிக்கும்போதே எங்கள் கல்லூரியில் அவங்க பத்மா சுப்பிரமணியம் வந்து நடனம் ஆடினாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமான நடனம். அவங்களுக்கு அவங்க அதை பிடிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக நம்முடைய நம்முடைய மதத்தினுடைய நன்மையை கண்டுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. அதனால் ஒரு நடிகனை பிடிக்கிறது தப்பு இல்லை, ஒரு கலைஞனை பிடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நாம் எதுதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்முடைய சமயம், நம்முடைய நாடு, இந்த ரெண்டுக்கும் தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹிந்து சமயம், பாரத நாடு, இந்த இரண்டும் தான் நமக்கு முக்கியம். மீதி எல்லாமே பின்னாடி தான். அது கட்சியாக இருக்கலாம், அல்லது ஜாதியாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பின்னாடி தான். நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு, நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, ஜாதின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா நான் நாடார் ஜாதி, நாடார் ஹிந்து, அல்லது பிராமண ஹிந்து, அல்லது ஆசாரி ஹிந்து அப்படின்னு சொல்லாமல் எப்படி சொல்லணும்? ஹிந்து நாடார், ஹிந்து பிராமணன், ஹிந்து ஆச்சாரி சொல்லணும். முதல்ல என்ன வரணும்? ஹிந்து. அதே மாதிரி கட்சியும், நான் பிஜேபி ஹிந்து, அல்லது ஏடிஎம்கே ஹிந்து, அல்லது கம்யூனிஸ்ட் ஹிந்து, காங்கிரஸ் ஹிந்து அப்படின்லாம் சொல்லாமல் எப்படி சொல்லணும்? ஹிந்து நமக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ஹிந்துனுடையது முதல்ல இருக்கணும் இல்லையா? எல்லா விஷயத்துலையும். மொழி, நான் தமிழன் ஹிந்து, மலையாளி ஹிந்து, ஹிந்தி வாலா ஹிந்து அப்படி கிடையாது. ஹிந்து தமிழன், ஹிந்து மலையாளி, ஹிந்து தெலுங்கன், ஹிந்து கர்நாடகா. அப்போது நமக்கு எல்லாமே எது முக்கியம் இருக்கணும்? ஹிந்து முக்கியம் இருக்கணும். ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன விஷயம் வந்தாலும் சரி, எது உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு பிரச்சனை வந்தாலும் சரி, அது நீங்கள் எலெக்ஷனுக்கு போகும்போதும் சரி, அல்லது எப்படியும் சரி, எப்போ போனாலும் சரி, எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நமக்கு யார் முக்கியம்? ஹிந்து மதம் முக்கியம், ஹிந்து நாடு முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட முறையில் இப்போ நாடா அப்படின்னு வந்தால் யார்? நாடு தான். நாம் சுயநலம் கூட இருக்கக்கூடாது. எனக்கு நல்லது நடக்கும், அதனால நான் இது செய்வேன் அப்படி இல்லை. இதை விட நாட்டுக்கு நல்லதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஆலோசிக்கணும். அப்படி ஆலோசிச்சதுனால தான் நாம் இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கோம். அப்படி யாரெல்லாம் ஆலோசித்தாங்கோ? நான் போனாலும் பரவாயில்ல, நாடு நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் ஆலோசித்தாங்க? பகத்சிங் ஆலோசித்தார், வேற பதேஷ் சிங், ஜொராவர் சிங், அவங்களாம் ஆரம்பிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கு பேர் ஞாபகம் இல்லையோ? வஉசி, கொடிகாத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வாஞ்சிநாதன், இதே மாதிரி எத்தனையோ. இப்போ ஒரு போட்டி நடத்தினாங்களாம். ஒரு போட்டின்னா சுற்றி இருந்து நம்ம ஒரு முகாமில் தான் போட்டின்னா ஒரு ஆள் இங்கே தான் நடந்துருந்தீங்க, இங்கே தானே? ஆமாம், நடத்துனாங்களாம். ஒருத்தர் பேரை சொல்லணும். இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பேர் சொன்னால் அடுத்த வந்து இந்த பேரையும் சொல்லி அடுத்த பேரை சொல்லணும். அப்படி மாறி மாறி சொல்லிகிட்டே போகணும்னு சொன்னால் 5 சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மேலே பேர் நம்முடைய மாணவர்களுக்கு, 12ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியலை. இது நம்முடைய மாணவர்களுடைய நிலைமை. நமக்காக உயிரை கொடுத்த வஉசியெல்லாம் என்னால் எவ்வளோ கோடீஸ்வரன், கப்பல் ஓட்டிய தமிழன், அவன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை. இந்த சொத்து முழுக்க கொடுத்துருக்கு, சொந்தங்களை எல்லாம் விட்டுருக்கிறான், எல்லா சுகங்களையும் விட்டு ஜெயிலில் கஷ்டப்பட்டுருக்கான். அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு விசில் முக்கியமாக போச்சு. பயங்கள்ட்ட எல்லாம் கேட்டால் யாருக்கெல்லாம் விசில பிடிக்கணும் அத்தனை பேரும் கை தூக்குறான். உதைக்கலாம் போல இருந்தது. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் 5 பேருக்கு மேலே தெரியல, அவனுக்கு விசில் அடிக்கணும். அதனால நாம எந்த காலகட்டத்திலையும் நமக்கு முக்கியம் எதுதான்? நம்முடைய நாடு, நம்முடைய சமயம். சரியா? மதம் மாறக்கூடாது. நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். இனி ஒரு ஹிந்து கூட நம்ம ஊரில் மதம் மாற விட மாட்டோம். எப்படி? அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா? இதுதானே? ஒரு ஹிந்து கூட
மதம் மாற விட மாட்டோம். சரியா? அப்போ ஆசிரியர்கள்லாம் அந்த அளவு விழிப்புணர்வாக இருக்கணும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்குங்கிறத நினச்சிட்டு இருக்கணும். ஆன்மீகத்தினுடைய அந்த சக்தியினால் நாம் இந்த உலகத்துக்கே குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆன்மீகம் எங்கே இருக்கு? ஆன்மீகம் எங்கே இருக்கு? பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுருக்கீங்களா? எங்கே வச்சுருக்கீங்க? எங்கே இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. அப்போ அதை நாம் என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். எப்படி? நிறைய சாப்பிட்டு வாயில் விரல உள்ள போட்டால் எல்லாம் வெளியே வந்துவிட அப்படியா? எப்படி கொண்டு வருவீங்க? ஆன்மீக பயிற்சி பண்ணணும். நாம் நமக்குள்ள அளப்பரிய சக்தி இருக்கு. யார் சொல்றா? விவேகானந்த சுவாமி சொல்றார், எல்லா சக்தியும் எனக்குள்ளே இருக்கு அப்படி சொல்றார். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. அதான் மகாராஜ் சொன்னாங்க. நமக்குள்ள ஆன்மீக சக்தி இருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் தினசரி பயிற்சி பண்ணணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை வெளியே கொண்டு வருவதற்கான பயிற்சி. அது எந்த விதத்தில் வேணா இருக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம இந்துக்களுக்கு எந்த வித பயிற்சியும் இல்லைங்கிறதுனால தான் நாம் இப்போ புதுசாக ஏதாவது சொல்லியிருக்கோம். ஏதாவது சொல்லியிருக்கோம்? தேஜோ வித்தியை சொல்லியிருக்கோம். இந்த தேஜோ வித்தியை தினசரி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய முத்ரா வாக்கியத்தில் சத்தியமேவ ஜெயதேன்னு இருக்குது. தமிழ்நாடு வாக்கியத்தில் வாய்மையே வெல்லும்னு இருக்குது. அதனால் உங்களை நம்புகிறேன். நான் இந்த தினசரி தேஜோ வித்தியை செய்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் கைதுங்க. பரவாயில்ல, ஆண்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. அங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் நீங்கள்லாம் செய்யலைப்போ? காலையிலையும் மாலையிலையும் செய்ய சொல்லியிருக்கோம், இல்லை ஒரு நேரமாவது செய்யுங்க சொல்லியிருக்கோம். அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தி வெளியே வர வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? வரணும் வரணும் வரணுமா வேண்டாமா? இப்போதான் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. வரணுமா வேண்டாமா? அப்போ என்ன பண்ணணும்? தேஜ வித்தியை பண்ணணும். யார் பண்ணணும்? நாம் மட்டும் பண்ணால் போதுமா? வேற யாரை பண்ண வைப்பீங்க? வீட்டில் உள்ளவங்களும் முதல்ல பண்ண வைக்கணும். முதல்ல வீட்டுக்காரரை பண்ண வைக்கணும். பண்ண மாட்டாரோ? வீட்டுக்காரரை பண்ண வைக்கணும். சமயப்பு நம்முடைய கூட வர்றவங்களை பண்ண வைக்கணும். சமயப்பில் எல்லா வாரமும் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்களை பண்ண வைக்கணும். இப்படி நாம் எல்லாரையும் தேஜ வித்தியை செய்ய வைக்கணும். ஏன்னா மற்றவங்க அவங்க மற்ற மதத்தில் எல்லாம் 5 நாள் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகைன்னா என்னானாலும் செய்துடுறானே. நான் பார்க்குறேன் சில வேளை அங்கே விமானத்தளத்தை அங்கே பண்ணுறாங்கோ. சில இதில் வருது வாட்ஸ்அப்பில் பஸ்ஸை நிறுத்திட்டு ரோட்டில் பண்ணுறாங்க. எங்கன்னாலும் அவங்க பண்ண தயக்கம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் இருந்து பண்ணுங்க சொன்னால் நமக்கு பண்ண முடியலை. அப்படிதானே? கேட்டாச்சுன்னா மொத்தம் இங்கே இருக்கிற ஒரு 500 பேர் இருக்கிறீங்க, இல்லை 4-5, இங்கே ஒரு 3-4 பேர், ஆண்கள் ஒரு 6 பேர், மொத்தம் 10 பேர் பண்ணுறாங்க. எப்படி? அப்போ நம்முடைய ஆன்மீக சக்தி எப்படி எழும்பும்? ஆன்மீகம்தான் பாரதத்தின் உயிர் நாடின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அந்த உயிர் நாடியை நாம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? ஆன்மீகம் எங்க கடையில் போய் விலைக்கு வாங்குறது இல்லை, நமக்கு உள்ள இருக்கிறது. நம்ம உள்ள இருக்கக்கூடிய சக்தியை நாம வெளியே கொண்டு வரணும். அதுதான் ஆன்மீகம். அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்? தேஜோ வித்யா தினசரி பண்ணணும். இல்லை அது இல்லைன்னா நமக்குன்னு ஒரு மந்திரம் எடுத்து வச்சுட்டு அந்த மந்திரத்தை தினசரி காலையில் 108 சாயங்காலம் 108 சொல்லணும். உங்களுக்குன்னு இஷ்ட மந்திரம் இருக்கா? யாரெல்லாம் எனக்குன்னு நான் இஷ்ட மந்திரம் எடுத்து வச்சிருக்கேன்? இத்தனை பேருக்கு இருக்கு. கை அப்படி வச்சுங்க, கீழே போடாதீங்க. யாரெல்லாம் நாங்கள் தினசரி 108 தடவையாவது சொல்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை வைங்க, மீதியில் கீழே போடுங்க. பாதி போட்டாங்க, கைகளை போடுங்க. குறைஞ்சது 108 தடையா தினசரி அந்த மந்திரம் சொல்லணும். அப்போ தானே ஆன்மீகம் வெளியே வரும். அதை சொன்னாதான்
நாம சாதனை புரிய முடியும். அதை சொன்னோம்னா தான் நாம சமய வகுப்பு ஒழுங்கா தொடங்க முடியும், ஒழுங்கா நடத்த முடியும். நம்முடைய சமய வகுப்புல எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும். நாம சொன்னா யாராவது கேட்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மகிட்ட ஒரு பவர் இருக்கணும். விவேகானந்த சுவாமி சிகாகோவில் பேசும்போது கொஞ்சம் தான் பேசினார், ஒரு வாக்கியம்தான். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிதான் சொன்னார். எத்தனை பேர் கை தட்டினாங்க? 4000 பேர் எழுந்து நின்று கை தட்டினாங்க. ஏன்? அதுக்கு முன்னே அதே நாள் 2-3 பேர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் சொன்ன மட்டும் கை தட்டினாங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் கல்லூரியில் படிக்கும்போது என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அவர் மட்டும்தான் உள்ளத்தின்லேருந்து பேசுகிறாரு, மீதி எல்லாம் உதட்டளவில் இந்த ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி பேசினாங்க. இவர் மட்டும்தான் உள்ளத்தில் இருந்து பேசினார், சகோதரிகளே சகோதரர்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டாங்களாம், சுவாமிஜிக்கிட்டே நீங்கள் பேசும்போது மட்டும் ஏன் கை தட்டினாங்க ஒன்று. அப்போ அவர் என்ன சொன்னார்? இல்லை, அவர் என்ன சொன்னார்? எதனால கை தட்டினாங்க சொன்னார். நான் இது பல தடவை பேசியிருக்கேன் இங்கே. எல்லாம் மறந்துடுவீங்க போல இருக்கு. எதனாலன்னு சொன்னார்னா, என்னிடம் இருந்த வீரியம் அப்படின்னார். வீரியம்னா என்னிட்ட இருந்த ஆன்மீக சக்தி அப்படின்னார். அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஆன்மீக சக்தி இருந்தது. வெளிநாட்டிலேயே அவர் போனால் எதிர வர்றவங்க தயங்குவாங்களாம். அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு ஆன்மீக சக்தி இருந்தது, ஒதுங்கி போவாங்களாம். அது எப்படி வந்ததுன்னா, அவர்கிட்ட இருந்த ஆன்மீக சக்தி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்பட்டது. முட்டை வந்த காலை என்ன பண்ணிச்சது? முடிச்சதா? இல்லை, இவர் என்ன ஓடுன்னு விரட்டினாரா? என்ன பண்ணார்? காலை முட்டை வந்தது தெரியுமா தெரியாதா? முடிச்சுதா? இவர் என்ன பண்ணார்? கையை கட்டிட்டு கம்பீரமா நின்றார். அது பாட்டு போயிடுச்சு. இன்னொரு நாள் காட்டுல இருக்கிறார், ஒரு புலி வருது. அப்ப என்ன பண்ணாரு? ஒன்றும் பயந்து ஒன்றும் ஓடல. அப்படி இவருக்கு ஆன்மீக சக்தி இருந்தது. அதே மாதிரி உங்களை கண்டா, நீங்க சொன்னா மற்றவங்க கேட்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை வெளியே கொண்டு வரணும். நீங்க எந்த காரியம் சாதிக்கணும்னா சரி, அதுக்கான சக்தி உங்கள்கிட்டே தான் இருக்கு, வெளியில இருந்து யார்கிட்டே இன்னும் இல்லை. எந்த சாமியாரும் உங்களுக்கு வேற சக்தி ஒன்றும் தர முடியாது. உங்க சக்தி தான் நீங்க வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீங்க ஆன்மீக சாதனை பண்ணணும். அந்த ஆன்மீக சாதனை இந்த ஜபம் பண்றது, தேஜ வித்தியை பண்றது மட்டும் இல்லை. இப்போ நம்மகிட்ட இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த மந்திர ஜபம், தேஜ வித்தியை மட்டும் இல்லை, வேறையும் ஒன்று நமக்கு வேலை செய்யும். என்னன்னா, நாம தொண்டு செய்தோம் என்றால், நாம மற்றவர்களுக்கு ஆன்மீகத்தை எடுத்து சொன்னோம் என்றால், அந்த சக்தி அந்த இறை அன்புனால அதுவும் நமக்கு சக்தியை கொடுக்கும். அதனால தான் மகாராஜ் பேசும்போது சொன்னார், விவேகானந்தர் எப்படி இருக்கிறார்? நமக்கு எல்லாருக்கும் தோன்றா துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். நான் வழக்கமாக சொல்றது, விவேகானந்தருடைய கை நம்ம கை மேல எல்லாம் யாருடைய கை இருக்கு? யாருடைய கை இருக்கு? விவேகானந்தருடைய கை இருக்குது. ஆனால் விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நான் வேலை செய்யும் போது என் கை மேல ராமகிருஷ்ணனுடைய கை இருக்குன்னு. அப்ப நம்ம கை மேல யார் கையெல்லாம் இருக்குது? விவேகானந்தர் கையும். அப்போ விவேகானந்தரோட நாம பாக்கியசாலிகள். அதனால நமக்கு இன்னும் அதிக அருள் நமக்கு கிடைக்கும், கிடைத்து கொண்டு இருக்கிறது நாம செய்யறது. ஏன்னா மகாராஜ் சொன்ன மாதிரி நாம விவேகானந்தர் சொன்ன பணியை நாம செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால அவங்களுடைய அந்த அருள் சக்தி நம்மை வழிநடத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நாம இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மதம் மாற்றக்கூடிய முயற்சி எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் துறவரம் வாங்கின அதே வருடம் அனுமதி வாங்கிட்டு உத்தரகாசியில் இமயமலையில் உஜ்ஜயிலிங்கிற இடத்துல, அங்கே தான் நிறைய சாதுக்கள் இருந்து தபஸ் பண்ணுறது. அங்கே வந்து ரொம்ப நிறைய சாதுக்கள் இருந்து தபஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு 3 வருஷம் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
அங்கே போய் சாது நிவாஸ் அப்படிங்கிற கட்டடம் 3 சாதுக்கள் இருக்கலாம். ஒரு பக்கம் ஒரு ராமகிருஷ்ண மிஷன் ரிட்டர்ன் சாது, அவர் வந்து அப்போ நார்த் ஈஸ்டில் ஃபவுண்டர் செக்ரட்டரி ஆஃப் நார்த் ஈஸ்ட் எஜுகேஷன் சொசைட்டி ராமகிருஷ்ண மிஷன் டே. அவர் அங்கே இருந்து விட்டு அவர் ஒரு பக்கம் இருந்தார், நான் ஒரு பக்கம் இருந்தேன். நடுவில் உள்ள அறை. அந்த நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் வந்தார், நல்ல காவி கொடுத்துருந்தார், பார்த்தா நல்ல துறை மாதிரி இருந்தார். அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் எதுக்காக சாமியாரா நீங்கள் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கடவுளை காணணுங்கிற ஆசையில் தான் நான் துறவியாக வந்தேன் அப்படின்னு. கடவுளை காண முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே. அப்போ திருப்பி கேட்டார், கடவுளை காண்றதுக்கு என்ன வழின்னு கேட்டார். நான் சொன்னேன், நாங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பின்பற்றுறோம், அவர் சொல்லியிருக்கார் இறை நாமத்தை சொன்னால் நீ இறைவனை அடையலாம் சொல்லியிருக்கார், அதனால் இறை நாமம் சொன்னால் கடவுளை அடையலான்னு. இறை நாமம் சொன்னால் எப்படி கடவுளை அடைய முடியும்? அதுக்கு ஒரு சித்தர் பாடலை பாடினார். என்ன பாட்டது? சுற்றி முணுமுணுன்று வந்து நட்டக்கல்லே நட்டக்கல்லும் பேசும்போது அவர்கள் முணுமுணுங்கிற அந்த ஜபம் பண்ணுறதே தப்புங்கிற மாதிரி சித்தர் பாடலாம் அடியும் படிக்கிற இல்லை. சித்தர் விவேகானந்தர் பற்றி படிச்சிருக்கனால சித்தர் பாடல் பக்கம் போகிறதில்லை. நீங்கள் சொல்லுங்க. இல்லை அதை சொல்லிவிடுங்க, பாட்டை சொல்லிடுங்க, அவங்களுக்கு தெரியட்டும். அந்த அந்த சித்தர் சரி. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அப்போ நான் இடையில நான் நம்புகிறேன், அதெல்லாம் சொன்னதெல்லாம் சித்தர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயமா, அதெல்லாம் நிறைய கருத்து இருக்குது, அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கே சங்கத்தில் வந்தேன், நான் 7 வயசில் சுயசேவக்கு, 18 வயசில் முக்கிய சிஷ்யக்கு, அப்புறம் கோபால்ஜிட்ட பிரச்சாரக்காக போகிறேன் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கடையில் இந்த சமயவப்பில் போய் சமயப்பில் நான் படித்து மதுரான் சாமியுடைய அருள் வந்ததுனால இங்கே வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த பெரிய காரியத்தை இங்கே செய்துட்ருக்கோம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கிருஷ்ணமூர்த்திஜி சொல்லுவார், நம்ம கேந்திரா கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், இந்த சமயவப்பு எந்த இயக்கம் நடத்தினாலும் சரியாக நடக்கலை, வெள்ளிமலை மட்டும் ஏன் நடக்குதுன்னா அது மதுரானந்த சுவாமியுடைய தபஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த தபஸ்னால வேலை நடக்கு, சைதன்யான சாமிக்கு வேலை ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஒரு உணர்வு இருந்ததுனால நான் சொன்னேன், கொஞ்சம் எதிர்த்து பேசினேன். கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் ஜபந்தான், எங்களுக்கு அங்கே சப்தல்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நாங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றோம், நீங்கள் ஒழுங்காக இருந்து ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு அவர் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டுங்கிற புஸ்தகத்திൻ്റെ தமிழ் ஒரு புஸ்தகம் தந்தார். வேறு நிறைய புஸ்தகம் அவர் வச்சுருந்தார். அந்த புஸ்தகத்தை நான் அதை புஸ்தகத்தை வாங்கிக்கிட்டேன். அதில் முகவரி இருந்தது, அந்த சப்தல்ங்கிறது இமயமலையில் உள்ள இடம்தான். அடுத்து திருப்பி என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையில், இது மாலையில் நடந்தது, அவர் அங்கே தங்கியிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அதுக்கு இந்த பக்கம் பைரவா குடியர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ராமகிருஷ்ண மிஷனில் ஆகமானந்த சுவாமி கூட இருந்த சாம்ரேஷ் மகராஜ் அங்கே இருந்தார். அவர் ரொம்ப தீவிரவாதி, ஆகமான சுவாமி கூட இருந்ததுனால அவரை போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அங்கே போய் சொன்னேன், இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, என்னையே மதமாற்ற பார்க்குறாரு அந்த ஆள், அதனால் நீங்கள் ஒன்று வாருங்க. ஏன்னா அவர் வந்தார்னா அவங்க சொன்னாங்களே சாத்துவார், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அவர் வரும் முன்னாடி இந்த ஆள் எஸ்கேப். அவர் அங்கே உடனே கொஞ்சம் பேர் கூப்பிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்க்க சொன்னார். அவங்க கிடைக்கவே இல்லை, கிடைச்சிருந்த அவர் வழி பண்ணியிருப்பார். பிறகு என்கிட்ட வந்து என்ன சாத்தினார், என்னென்னா நீ பெரிய ஆலோசகாரன்னு சொல்லி ரூமை வெளியில் பூட்டி போட்டுருக்கலையே என்ன கூப்பிட வந்துருக்காங்க. அதனால உத்தரகாசியில் அதுவும் மிகச்சிறந்த துறவிகள் இருந்து தபஸ் பண்ணுற இடத்துல வந்து என்னையே மதமாற்ற முயற்சி பண்ணான். அப்போ நமக்கே தெரியும், நம்முடைய ஒரு சமய பாசியே ஒரு அம்மா பாதிரி ஒன்றும் இல்லை, இந்த ஆள் வந்து தஞ்சாவூர் பிராமன் வந்து அங்கே இது வந்துட்டு காவி உடுத்துட்டு, அந்த காவி உடுத்து அங்கே சன்னியாசின்னு தான் அங்கே தங்க வைக்க முடியும், அங்கே தங்க முடியும். அப்படி வந்து இருந்துட்டு பாட்டெல்லாம் சித்தர் பாட்டம் எவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்படி ஒரு சாதாரண பொம்பிள்ளை, ஒரு நமக்கு, நான் இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே, இவங்களுக்காக சொல்கிறேன். அந்த பொம்பிள்ளை மங்காடு, அதாவது முஞ்சரையில், அவங்க இப்போ தான் வித்தியாசம், அப்போ வித்தியாசம், அந்த முஞ்சரை ஜங்ஷனுக்கு வராங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வரணும். கூட வந்த பொம்பளை கேட்டிருக்கு, நீ எந்த மதத்தில் இருக்கேன்னா ஹிந்துவாக இருக்கேன்னு, நீ நிம்மதியாக இருக்கேன்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், என் ஊர் அந்த ஊர் அம்மாவுக்கு ஊர் அந்த ஆசிரியர் அனிதா வந்திருக்காங்களா இங்கே, இன்றைக்கி வரல, எல்லாம் அங்கே காளிமலை போயிருப்பாங்க. அந்த
சாத்தங்கோடு விஷ்ணு கோவில் இருக்குது, நான் அது வழிபடுறேன், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு. இல்லை நானும் முதல்ல இந்துவாக தான் இருந்தேன், ஆனால் எனக்கு சந்தோஷமாக இல்லை, அதனால் நான் ஆர்சிக்கு போனேன், ஜிஎஸ்ஐ பண்ணி இப்போ வந்து பெந்தகோஸ்து வந்த பிறகு தான் சந்தோஷமாக இருக்கேன். சரி நீ இருந்துட்டு போ. இல்லை நீ மதம் மாறணும், நீ பெந்தகோஸ்து ஆகணும். என்ன ஆகணும்? பெந்தகோஸ்து ஆகணும்னு சொல்லி திருப்பி சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு கோபம் வந்தது. நம்ம கொஞ்சம் இப்போ நான் 2 கொடுத்துருக்கோம். அப்போது இவங்க சொன்னாங்க, நீ ஏன் என்ன வற்புறுத்த? நான் ஒன்றும் சொல்லலையே, நீ ஏன் என்ன வற்புறுத்தேன்னு. அப்போது சொன்னப்போ அந்த படிப்பறிவு இல்லாத சாதாரண ஒரு கிராமத்து பொண் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம். நான் அந்த பதிலை சொல்கிறேன், எதனால் அந்த அவங்க அப்படி சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லணும், பதில் சொல்லணும். இந்த அம்மா சொல்லிச்சது, நான் செத்த பிறகு நான் கர்த்தர்கிட்ட போவேன். ஒரு விஷயம் நல்லா, கர்த்தர்கிட்ட எல்லாரும் போக முடியாது. யார் யார் போக முடியும்னு பைபிளில் எழுதி வச்சுருக்கு. இஸ்ரவேலில் உள்ள 12 ஜாதியர்லேயும் ஒவ்வொரு ஜாதியிலையும் 12,000 பேர் வச்சு 1,44,000 இடம் தான் அங்கே சொர்க்கத்தில் இருக்குதான். ஆமாம், அதனால் வேறு நாட்டில் உள்ளவங்க ஒருத்தருக்கு அங்கே இடம் கிடையாது. அது மட்டும் இல்லை, தெளிவாகவே சொல்லியிருக்கு, பெண்களுக்கு இடமே கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் போகலாம். ஆனால் ஆண்களும் பெண் சுகம் அனுபவித்த ஆண்கள் அங்கே போக முடியாது. இது நான் சொல்லல, பைபிள் சொல்கிற விஷயம். சரி, இந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கு, அவள் கர்த்தர்கிட்ட போயிடுவான்னு சொல்லி. கர்த்தர்கிட்ட போனோன்னா அவர் கேட்பாராம், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ கடவுளை பற்றி தெரியாத ஒரு அம்மாவோட நடந்து வந்த இல்லையா, அப்போ நீ என்னை பற்றி ஏன் எடுத்து சொல்லலை அப்படின்னு கர்த்தர் கேட்பாராம். அதனால தான் இவ வற்புறுத்துறார். புரியுதா? நீ கடவுளை பற்றி தெரியாத ஒரு அம்மாவோட நீ நடந்து வந்த, அப்போ நீ என்னை பற்றி எடுத்து சொல்லலை அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க பாப்போம். அந்த அம்மா சொன்னதுடைய உள் கருத்து என்ன, அடிப்படை கருத்து என்ன? இயேசுதான் கடவுள், நீங்க வழிபடுறதெல்லாம் சாத்தான். இப்படி அந்த ஏழை கல்வி இல்லாத அம்மாவுடைய மனசுல 10 இருக்காங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ வெறியா இருக்காங்க. நாம எல்லாம் சாத்தானே வழிபடணும். நீங்க சாத்தானே வழிபட்டு இருக்கீங்க. யாராவது உங்கள்கிட்ட அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னா, அவரு பாரதியார் ஒரு பாட்டு பாடி இருக்கார். என்ன பாட்டு சொல்லுங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொடலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இந்த பேய் பிசாசெல்லாம் சொல்றாங்க இல்லையா, யார் பேய் பிசாசா வருவா? செத்து திருப்பி 2-3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்தா வருவாங்க. நம்ம கடவுள் யாராவது அப்படி செத்து உயிர் தெழுந்தாங்களா? இல்லை. அப்போ யாராவது நம்ம இதை சாத்தான்னு சொன்னா, எங்க கடவுள் பேய் பிசாசு ஒன்றும் இல்லை, அவர் தான் செத்து 3ஆம் நாள் வந்தார். மகதலேனா மரியாளே அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் பூட்டின வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிருக்காரு. இதெல்லாம் பைபிளில் இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சாராம், கொஞ்சம் பேருக்கு தெரியலையாம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்கோ, நீங்கள் அங்கே இருந்து எங்கள் சிவபெருமான்ட்ட வாருங்கோ, இல்லை விஷ்ணுகிட்ட வாருங்கோ சொல்லி கூப்பிட்டு. சரியா? ரைட். இப்போது நாம் இந்த அபாயம், மதமாற்ற அபாயம் நமக்கு, அதை தடுத்து நிறுத்த வேண்டியது யாரு? நாம் என்ன யாரு? சமயப்பு ஆசிரியர்கள். அவங்களுடைய கடமை அது. இனி ஒருத்தரை மதம் மாற அனுமதிக்க மாட்டோம். மதம் மாறி போனவங்க எல்லாம் திருப்பி தாய் மதம் திருப்போம். சரியா? ரைட். அடுத்த தடவை தேர்வு மையத்தை ரத்து செய்துடுவாங்க சொன்னாங்க. ரத்து செய்கிறதே அவங்க தான் தேர்வுக்குழு ஆணையர். அதனால் என்ன, குறைந்தது 25 பேர் ஒவ்வொரு தேர்வு மையத்துலேயும் தேர்வு எழுதி இருக்கணும். என்ன பண்ணிடுவீங்களா? நல்லா நிறைய, அதாவது இப்போ இதுவரை நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேர்வு எழுதுகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகி தான் வருது. இந்த தடவையும் நாம் முன்னாடி விட அதிகம் வரணும். தேர்வு சமயப்பில் மாணவர்கள் குறையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒன்று பல இடங்களில் போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கல்ல. நம்முடைய சமுதாயத்தில், அதாவது நம்முடைய ஊரில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்ருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? முன்னாடி அளவு இருக்காங்களா இப்போ? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? மாணவர்கள் எண்ணிக்கை, நிறைய மாணவர்கள் எண்ணிக்கை வரணும்னா என்ன பண்ணணும்? சிரிக்கிறா, என்ன பண்ண சொல்லு பகிரதி, என்ன பண்ண சொல்லு? ஒவ்வொருத்தரும் 5 குழந்தைகள் பெற்றுக்கணும். இங்கே ஆசிரமத்தில் ஒரு
பையன் வந்து படிச்சுட்டு இருந்தார், படிக்க வச்சுட்டு இருந்தோம். அப்போ நான் அப்போ தான் தியாகியர் பட வேண்டும்னு ஒரு புஸ்தகம் எழுதினேன். எழுதி கொஞ்ச நாள் கழிச்சோன்னா ஒரு ஆசிரமத்திலேருந்து வெளியில் போய் வீட்டுக்கு போய் படிச்சுட்டு அது பிறகு திருப்பி வந்து திருமணம் பண்ண போகிறதாக சொன்னார். அப்போ இங்கே ஆசிரமத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டார், தியாகியர் பட வேண்டும்னு சாமி புக் எழுதியிருக்காங்க, நீ தியாகியர் ஆவேண்டியன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ சாமியார் ஆவேன்னு நினச்சோன்னு. இல்லை நான் தியாகியர் படையை உருவாக்க போகிறேன் அப்படி. அதனால ஒன்றில் நீங்கள் சாமியார் ஆகணும், இல்லாட்டா நீங்கள் என்ன பண்ணணும், 5 குழந்தைய பெற்று ஒரு குழந்தைய சாமியார் ஆக்கணும். நீங்கள் நினைச்சா நடக்கும். எந்த குழந்தையும் அவர் நல்லவராவதும் துறவியராவதும் அன்னை வளர்க்கையிலே நான் ஆராரோ என்று தாலாட்ட. அதனால நீங்கள் ஆனால் ஒரு விஷயம், உங்கள் குழந்தை துறவி ஆகணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? யாருக்காவது எண்ணம் இருக்கா? ஒரே ஒரு மதம் கை தூக்கி இருக்கு, அங்கே 2-3 கை தூக்கி இருக்காங்க. எங்கே? அங்கே ஆம்பளைங்க கை தூக்குறாங்க, பரவாயில்லையே, வாழ்க. அப்போது நாம் துறவின்னா மதிக்கிறோம், எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறோம். ஆனால் யாராவது பிரார்த்தனை பண்ணுறீங்களா, ஏன் ஒரு குழந்தையாவது துறவியாக போகணும் அப்படின்னு சொல்லி? அடிக்க வருவாங்க. யாராவது இங்கே வந்துட்டாங்கன்னா சாமியாரை அடிக்க வருவாங்க, நீ தான் இங்கே மாற்றி கொடுத்துட்டேன்னு சொல்லி. அதனால் நம்முடைய மக்களுடைய மனநிலை மாறணும். ஆனால் இதில் நான் கிறிஸ்தவ அவங்க தாய்மார்களை பாராட்டுறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு ஆசிரியர் எங்கள் ஒவ்வொருத்தட்டே கேட்டார், நீ என்ன ஆக போகிறேன்னு. எனக்கு ஞாபகம் நான் பொறியாளர் ஆகணும் அப்படி தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கணக்கில் ரொம்ப பாடத்தில் ரொம்ப விருப்பம், கணக்கு ரொம்ப எளிதாக போடும். ஆனால் என் பக்கத்தில் இருந்த பையன், அவனுடைய பேர் இந்த என் கூட படித்த எல்லா பையன்மாருக்கு பேரும் மறந்துட்டான், அவன் பேர் மட்டும் இன்னும் ஞாபகம் இருக்குது, ராபர்ட் ரஞ்சித் சிங், முளங்கோட்டில் இருந்து. அவன் சொன்னான், நான் பாதிரியாராருக்கு தான் படிக்கிறேன். அப்போ சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த இதை ஊட்டி இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் உங்கள் குழந்தை, ஆனால் ஒரு குழந்தைய பற்று வச்சுட்டு சாமியாராக போகணும்னு சொன்னால் காரியம் நடக்காது. அதனால் குறைஞ்சது 5 குழந்தைகள் பற்றுங்க, ஒரு 2 குழந்தைகள் நீங்கள் வச்சுங்க. ஒன்று இராணுவத்துக்கு, ஒன்று சாமியாராக போகிறதுக்கு, இன்னொன்று எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட். சரியா? அதனால் தமாஷ் இல்லைம்மா, இது சிரிக்கிறதுக்கு இல்லை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க 100% யார் இருந்தாங்க? இந்துக்கள் இருந்தாங்க, சனாதனி இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை 12.5% தான் இருக்காங்க. பாரதத்திலையும் குறைஞ்சிட்டே வருது. இது 85 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்போ 80ங்காங்க. இப்போ 80 இருக்குமா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 45% தான் இருக்கும், 55% அவங்க இருக்காங்க. இப்படியே குறைஞ்சிட்டு போனால் என்ன ஆகும்? நம்மளை விரட்டினா நாம் எந்த நாட்டுக்கு போவோம்? நமக்குன்னு ஒரு நாடு இருக்குதா? இருக்கிற இந்த நாடை தக்க வைக்கணும்னா நம்முடைய சதவீதம் குறையக்கூடாது. ஆனால் தமாஷுக்கு சொல்லலை 5 குழந்தையை பெற்றுக்கணும்னு. நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ராமகோபால் சொன்னார், 10 குழந்தை பெற்றுக்கிட்டா வீரத்தாய் பட்டம் கொடுப்போன்னு. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட 1-2 பேர் அதே மாதிரி முயற்சி பண்ணாங்க. ஆனால் 10 குழந்தை பெற்றுக்க முடியல, 6-7 பேர் வந்தது. ஆனால் நாம் 5 குழந்தைங்கிறது முடியுமா முடியாதா? இங்கே இருக்கிறதில் எத்தனை பேருக்கு 5 குழந்தை இருக்கு? ஒன்றும் இல்லை. 4 இல்லை, 4 குழந்தை யாரை கை தூக்குறாங்களே? எந்த ஊருமா? செம்மருதங்காடு. சரி, 4 குழந்தை. 3 நிறைய பேர் இருக்காங்க. 2 நாம் 2 நமக்கு 2 கை கீழே போடுங்க. அதுக்கு பிறகு நாம் 2 நமக்கு இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 3 குழந்தை 4 குழந்தை பாட்டி பெற்றுருவோம். 3 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? 5 குழந்தையை வச்சுக்கணும், 5 குழந்தை பெற்றுக்கணும். அப்போ தான் நம்முடைய இந்து சமயத்தை, அதாவது இந்து சமயத்தை பாதுகாக்கிறங்கன்னா இந்து சமய உண்மைகள் என்னைக்கும் இருக்கும், அதை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சனாதனம் என்னைக்கும் இருக்கும். சனாதனியை அழிச்சிடலாம், அவனை கொண்டுடலாம், அல்லது அவனை மதம் மாற்றிடலாம். அதனால நம்முடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்கணும், சதவீதம் குறையாமல் இருக்கணும். நாம் அதையும் நம்முடைய மனசில் வச்சுட்டு வேலை செய்வோம். முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஊரில் சாமியாடி இந்த சாமி வரும் இல்லையா, ஆவேசம்
அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஊரில் சமய திருவிழா பூஜை நடத்தப்படாதுன்னு. அப்படி வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க சாமியார் சொல்லியிருக்கா என்னால் நடத்தப்படாதுன்னு நிர்வாகம் சொல்லுதுன்னு. அது இன்னும் கோட்டரை வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சரி, இப்போது நாம் எல்லாம் நிறைவு பண்ணலாமல். ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? எதாவது கேட்க வேண்டியிருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லையே, எந்த சந்தேகம் இல்லையே. 2 பேருக்கு சந்தேகம் வராது, உங்களுக்கே தெரியுது இல்லையா? நல்லது.